السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே நடந்த முதலாவது பாவம் பொறாமை. இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டார். இந்த பொறாமையினால் தான் இப்லீஸ் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானான், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். கண்ணியமானவர்களே, எமக்கு மற்றவர்களை பார்த்து பொறாமை வரக்கூடாது. மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பொறாமையிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய முன் ஏற்பாடை, பிரிகாஷனை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. அதில் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான வழிகாட்டல் தான் அல்லாஹ் எமக்கு கொடுத்த சில பாக்கியங்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்வது. சில விடயங்கள் இதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினால் பொறாமைப்படுவார்கள் என்று தெரியும் என்றிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மறைப்பது மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. ஹதீஸில் கூட இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மான். உங்களது சில தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அதை அடைந்து கொள்வதற்கு வாழ்க்கையிலே அதை மறைத்து உதவி தேடிக்கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் அனைத்தையும் சொல்லாதீர்கள். காரணம், அனைத்து கண்களும் ஒரே கண்கள் அல்ல. சில கண்கள் நலவை நாடக்கூடிய கண்கள், இன்னும் சில கண்கள் அது பொறாமைப்படக்கூடிய கண்களாக இருக்கும், அது நலவை நாடாத கண்களாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட கண்கள் மூலமாக ஆபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் இதை மறைத்து உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பாப்பாவிடத்தில் வந்து தான் கண்ட கனவை சொன்னார்கள். யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன். பாப்பா, 11 நட்சத்திரத்தை, ஸ்டார்ஸ்களை கண்டேன். வஷ்ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் கண்டேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சுஜூத் செய்வதை கண்டேன். இந்த கனவை கண்டவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன முதல் விடயம், யா புனை லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. நீ கண்ட இந்த ட்ரீம், கனவு, இது அல்லாஹ் உன்னை சூஸ் பண்ணி ஒரு நபியாக ஆக்கப் போகின்றான், உன்னை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வரப் போகின்றான். முன்னால் இருந்த இஸ்ஹாக், இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை போன்று உனக்கும் தரப்போகின்றான், உனது பெற்றோருக்கும் தரப்போகின்றான் என்பதுதான் இந்த கனவின் விளக்கம். எனவே இந்த கனவை உனது சகோதரர்களுக்கு சொல்லாது. யாருக்கு? தன்னுடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, பிரதர்ஸ்களுக்கு சொல்லாது. சொன்னார்கள், ஃபயகீது லக கைதா, அவர்கள் கூட உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள். காரணம், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். நபியின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடன் ஷைத்தான் இருக்கின்றான். ஷைத்தான் மனிதனுக்கு மிக பெரும் ஒரு விரோதி. ஷைத்தான் மனிதனின் ரத்தம் ஓடக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, சில விடயங்களை வாழ்க்கையிலே நாம் மறைத்து உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது. ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிள்ளையை கண்டார்கள், அழகான ஒரு பிள்ளை. பார்த்து சொன்னார்கள், இந்த பிள்ளையுடைய கன்னத்திலே ஒரு குழி இருக்கின்றது, இந்த குழியை நீங்கள் மறையுங்கள். காரணம், இந்த குழி இந்த பிள்ளையின் அழகை வெளிப்படுத்துகின்றது. மக்கள் பார்த்து கண்ணூர் பட்டு கொள்வார்கள். அதனால் அந்த பிள்ளைக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டு விடும். இதனால் இந்த பிள்ளையின் அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய குழியை மறையுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விடயம் பகாவி போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே சில பேச்சுக்களை கூட, சில விடயங்களை கூட நாம் பேசாமல் இருக்க வேண்டும் சிலர்களுக்கு முன்னால். காரணம், அவர்களுக்கு கண்ணூர் ஏற்படும் என்பதை விட கவலையை அது உண்டாக்கும். உதாரணமாக, ஒரு ஏழைக்கு முன்னால் எமது செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, எமது பொருளாதாரத்தின் வீக்கத்தை பற்றி, நான் இப்படியெல்லாம் செல்வமுடையவன் என்பதை பற்றி பேசக்கூடாது. ஒரு நோயாளிக்கு முன்னால் எமது ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு வீக்கான ஒருவருக்கு முன்னால் எமது உடல் பலத்தை பற்றி பேசக்கூடாது. கண்ணியமானவர்களை, கவலையுடன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு முன்னால் எமது சந்தோஷத்தை பற்றி பேசக்கூடாது. சிறையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு முன்னால் எமது ஃப்ரீடம் ஆன வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது.
ஒரு அனாதைக்கு முன்னால் பேரண்ட்ஸை பற்றி பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, இவைகளை எல்லாம் பேசினால் யாருக்கெல்லாம் கவலை உண்டாகுமோ அப்படியான இடங்களிலே நமது பேச்சுக்களை நாம் அளவுடன் பேசிக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தந்த பாக்கியங்கள், அல்லாஹ் தந்த பாக்கியங்களை வெளிப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அது ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயம். அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்தால் அதன் அடையாளம் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். ஆனால் கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே அவைகளை சொல்லி காட்டும் பொழுது, அவைகளை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்றிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அவைகளை முடிந்த அளவு நாம் மறைத்து அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவி தேடிக்கொள்வது மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களை கேட்டு பலன் அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.